எளிமையாக வீட்டுல நம்மளே தர்ப்பணம் செய்யறது சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் இதை வந்து புதிதாக யாராவது பாக்குறாங்களா, அவங்களுக்கு பயனுள்ளபடி சொல்லாம அவங்க முன்னோர்களை நினைச்சிடுங்க. ஏன் இந்த இது வந்து இப்படி வச்சுக்கணுங்க, இந்த விரல் வந்து இது தேவர்களுக்கு இப்படி பண்ணுவா, ரிஷிகளுக்கு இந்த வழியா போகும், ரிஷிகளுக்கு தண்ணீர் விடுச்ச, முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு இந்த வழியாங்க, இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காட்டி ஒரு நடுவுல இந்த போனங்க. தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது. நீங்க முடிந்தால் முட்டிக்கால் அந்த இடது காலை வந்து முட்டி போட்டுக்கலாங்க. முட்டி போட்டுண்டு இடது காலை முட்டி போட்டுண்டு தண்ணீரை எடுத்துக்கொண்டு நம்ம கிழக்கு பார்த்தோம்னா இது வடக்கு போகும், இது தெற்கு போகும். கிழக்கு பார்த்து நான் உட்கார்ந்து இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வடக்கு நோக்கி செல்லுங்க, சாரி தெற்கு நோக்கி செல்லும், சவுத் பித்ருக்களுடைய அந்த டைரக்ஷனுங்க. தண்ணீரை வந்து அவ பேர்களை சொல்லி 3 தடவை விட வேண்டியது. அவ அம்மா பேருனா அவ அம்மா இல்லைன்னா அவ அம்மா பேரை சொல்லலாம், அப்பா சொல்லலாம். ஆனா அப்பா காலமான பிறகுதான் அவளுக்கு தர்ப்பணமாகக்கூடிய பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. தாய் இறந்து விட்டாலும் தந்தையார் இருந்தான்னா அவளுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடாதுங்க. தந்தையார் காலமான பிறகுதான் அவ தர்ப்பணம் பண்றதுக்கு அதிகாரம். சார்தம் பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், ஆனா தர்ப்பணம் பண்ணக்கூடாது. தந்தையார் காலமான பிறகு அப்ப தாய் இருந்தாலும் பண்ணலாம். தாயுடைய அம்மா மாமியார் அப்படி போகும், தாத்தா யாரெல்லாம் முன்னோர்கள் இருக்கா அவ பேரை சொல்லி 3 தடவை, 3 தடவை, ஒரு தடவை தர்ப்பயாமி தர்ப்பயாமி தர்ப்பயாமி. எள்ளு கொஞ்சம் வச்சுக்க வேண்டியது, எள்ள வச்சுட்டு தண்ணீரை விட்டு விட 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 அது பூமியில மட்டும், அதாவது கல்லுல படணுங்க ஐயா, அந்த மண்ல விளை நிலத்துல விழுந்து அது வளரக்கூடாதுங்க ஐயா. அந்த எள்ளு தண்ணீர் வளரக்கூடாது. அந்த தண்ணீரை வந்து தண்ணீரா விடலாம், நதி மாதிரி இருந்தா விடலாம். நம்மள மெட்ராஸ் மாதிரி இருக்கிற ஆளுக்கு சிரமம். அது இது மாதிரி ஒரு தரையில விட்டுட்டீங்கன்னா அது காஞ்சி போயிடும். விட்டுறணும், மண்ணுல விடக்கூடாது, அந்த எள் முளைச்சிடக்கூடாது. சாஸ்திரம் இருக்கு என்னன்னு தெரியல, இதுக்குன்னா காரணங்கள் நமக்கு தெரியாது, ஏதோ வச்சிருப்பா இது மாதிரி முளைக்க கூடாதுன்னு சொல்லுவா. அது மாதிரி ரொம்ப பயனுடையது, எல்லா கர்ம வினைகள் போக்கக்கூடியது. அது நம்முடைய கடமை. தந்தை தாய் பேர் நன்றி மறவேல்னு தை அமாவாசை ரொம்ப முக்கியமானது.